தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை நேற்று சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், நாளை அதாவது இன்று காலை 6 மணி வரை ஒட்டுமொத்த திமுக மற்றும் திமுக தகவல் தொழில்நுட்ப அணி கெட் அவுட் மோடி என்று ட்வீட் போடுங்கள். நானும் கெட் அவுட் ஸ்டாலின் என்று ட்வீட் போடுகிறேன். யாருக்கு அதிக ஆதரவு இருக்கிறது என்று பாருங்கள். திமுக ஐடி விங்கிற்கு சவால் விடுகிறேன். 24 மணி நேரம் தருகிறேன். பாஜக மற்றும் திமுக 2 கட்சிகளும் போடும் ட்வீட்டில் எவ்வளவு வித்தியாசம் என்று நாளை மறுநாள் கணக்கு பார்ப்போம் என்று தெரிவித்திருந்தார். இந்நிலையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இன்று எக்ஸ் வலைதள பக்கத்தில் கெட் அவுட் ஸ்டாலின் என்று பதிவிட்டு வெளியிட்டுள்ள செய்தியில், ஒரு குடும்பத்தின் ஆதிக்கம், கரை படிந்த அமைச்சரவை, ஊழலின் மையமாக இருப்பது, சட்டவிரோதத்தை கண்டுகொள்ளாமல் இருப்பது, தமிழகத்தை போதைப் பொருள் மற்றும் கள்ளச்சாராயத்தின் புகலிடமாக மாற்றுவது, பெருகி வரும் கடன், பாலடைந்த கல்வி அமைச்சகம், பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு ஆபத்தான சூழல், சாதி மற்றும் மத அடிப்படையிலான பிரிவினைவாத அரசியல், நல்லாட்சியை வழங்குவதில் இடைவிடாத தோல்விகள், குறைபாடுகள் உள்ள கொள்கைகள் மற்றும் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை. தமிழகத்தில் உள்ள இந்த திமுக தலைமையிலான அரசு விரைவில் மக்களால் பதவி நீக்கம் செய்யப்படும் என்று தெரிவித்துள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது.